நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருஷத்துக்கு உண்டான மே மாத ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வெயில் அப்படிங்கிறது தான். என்னப்பா வெயில் நெருப்பாக கொதிக்குது, சூரியன் வானத்து மேலே இருக்கா இல்லை நம்ம வீட்டு மாடி மேலே இருக்கான்னு தெரியல, வெளியிலேயே போக முடியல, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, ஒரு தொழில் பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமையாக நெருப்பு அப்படிங்கிறது அனலாக கக்கிக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கார். அதாவது மேசராசியில் சித்திரை மாதம் தொடங்கினோடனே உச்சத்துக்கு போனார் பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய பிரச்சனை. அது ஒரு உச்சத்தை கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி குரு பகவானும் போய் நெருப்பு ராசியில் உட்காந்துக்கிட்டார் கரெக்டாக மேசராசியில். கவலைப்படாதீங்க, மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கின உடனே குரு பகவான் நிலராசியான ரிஷபராசிக்கு வந்துடுறாரு. அப்போ அக்கினி வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாடுபடுத்துது, அக்கினி வந்தால் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு பயந்தவங்களாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அக்கினி நட்சத்திரத்தில் மழை பெஞ்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு வெயில் அப்படிங்கிறது இருக்காது, வெயிலோட தாக்கம் குறைஞ்சி போயிடும். சரி, இந்த மே மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவான் மேசராசிலேருந்து 14ஆம் தேதி ரிஷபத்துக்கு போயிடுறாரு. செவ்வாய் மீனத்திலேருந்து 31ஆம் தேதி அன்னைக்கு மேசத்துக்கு போகிறார், சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியில் உட்கார்றாரு. புதன் மாத தொடக்கத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீனராசியில் இருக்கார். 6ஆம் தேதி மேசத்துக்கு போகிறாரு, 24ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசராசியில் இருந்துக்கிட்டு 20ஆம் தேதி தன்னோட சொந்த வீடான ரிஷபராசியில் போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு குருவோட. அதோட குரு பகவான் மாதம் தொடங்கி 1ஆவது நாளே பயிற்சியாகி ரிஷபராசியில் பயணம் செய்ய ஆரம்பிக்க போகிறாரு. 12 வருஷத்துக்கு பிறகு அப்படியே பலன்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனத்திலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காரு. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு சோதனையான காலகட்டம் அப்படிங்கிறது ஜென்மசனி. அப்படிப்பட்ட ஜென்மசனி காலகட்டத்தில் இருக்கீங்க. அப்போ நம்ம எந்த வேலையை தொடங்கினாலும் அதுக்கு ஒரு சின்ன முட்டுக்கட்டை அப்படிங்கிறது வரதான் செய்யும். என்ன தான் நம்ம 10 ரூபா பணம் வச்சுருந்தாலும் கூட, பணம் வச்சுக்கிட்டே ஒரு வேலையை தொடங்கினாலும் கூட, பணம் வச்சுருந்தோம்னா வேலைக்கு ஆள் கிடைக்காது. வேலைக்கு ஆள் கிடைக்கிற நேரத்தில் நம்மக்கிட்ட பொருள் இருக்காது. ரெண்டும் இருக்கிற நேரத்தில் திடீர்னு 10 ரூபா கையில் இருக்க காசுக்கு செலவு வந்துடும். இப்படி வாழ்க்கை நாம் இழுக்கிற பக்கத்துக்கு வராது, அது இழுக்கிற பக்கத்துக்கு தான் நாம் கொஞ்சம் போய் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு கொள்கை இப்படி போட, நான் இந்த நேரத்தில் இதை செஞ்சு முடிப்பேன், இன்றைக்கி இதை செஞ்சே தீருவேன், நாளைக்கு காலைல எழுந்திரிச்சு இதெல்லாம் நம்ம முடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு எதையும் செய்ய முடியாது. சரி பார்ப்போம், நம்ம போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த மாதிரியான மனநிலையை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதேமாதிரி எதுக்கும் பெருசாக ஆசை வச்சிட வேண்டியதில்லை, பெருசாக ஆசைப்பட வேண்டியதில்லை. வாங்குவோம், ஒரு பொருள் வாங்க போகிறோமா, வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற தீர்க்கத்தோடு போக வேண்டாம், போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. அந்த மனநிலையை வளர்த்துக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது. அதோட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். இது ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசிக்கு 3ஆவது வீட்டுக்கும் 10ஆவது வீட்டுக்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் தனஸ்தானத்தில் வராரு அப்படிங்கும்போது காசு பண ரீதியாக பிரச்சனை இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, காசு இருந்தால் வேலைக்கு ஆள் கிடைக்காதுன்னு. அதனால் காசுக்கு பற்றாக்குறை இல்லை, இருந்தாலும் காசை வச்சுக்கிட்டும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பழப்பு ஓடும். பணத்தை மூட்டை கட்டி தலையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு, காசே இல்லை, நான் என்னத்தை பணத்தை மூட்டையை கட்டி வைக்கிறது, ஏன் ஜோசியரே நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு. பணம் இருக்கிறவங்களுக்கு மனப்பிரச்சனை, பணம் இல்லாதவங்களுக்கு பணப்பிரச்சனை. இது ரெண்டும் போட்டு அணைத்திக்கிட்டே தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு சோறு தைக்கணுன்னா கூட அந்த வேலை அங்கே அப்படி கிடக்கு, இந்த வேலை இங்கே எப்படி கிடக்கு, நாளைக்கு அதை செய்யணும், இன்றைக்கி இதை செய்யணும். அதே மாதிரி மனசு போய் அப்படியே அல்லாடிக்கிட்டு கிடக்கும் இந்த மாதத்தில். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. என்ன ஜோசியரே நல்லது எதுவுமே சொல்ல மாட்டீங்களா, எல்லாம் கெட்டதாகவே சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லதும் தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சுக்கிர பகவான் மேசராசியில் இருக்கார். 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சியில் வெற்றி இருக்குது. ஒரு சொந்த தொழில் தொடங்கணும், ஏற்கனவே தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு கூட்டாளியை சேர்க்கலாமான் இருக்கேன், இல்லைனா கடையை விரிவுபடுத்தலான் இருக்கேன், செய்கிற தொழிலில் இன்னும் 10 ரூபா முதல்ல கூட போட்டு பெருக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரியான முயற்சிகள் ஏதாவது செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஜெயிச்சிடலாம். அப்போ காசு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே சரளமாக புரண்டுக்கிட்டு தான் இருக்கும். அதுமாரி உத்தியோகம் பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய புது பொறுப்புகள் கிடைக்கும்.
ஆஃபீஸில் நம்மளை நம்பி நிறைய வேலை கொடுப்பாங்க. இதில் நம்ம சலிச்சிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் உடம்பு ஒத்துழைக்காது தான். ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பணிச்சுமை இருந்ததுன்னா உடம்பு வேலை செய்ய ஒத்துக்காது, செத்த ரெஸ்ட் எடுத்தால் தேவலாம் போல் இருக்கும். அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சொல்லிக்க வேண்டியதில்லை. எல்லா வேலையும் நம்ம தலையில் கொண்டாந்து கட்டி உயிரை எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சலிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம மேலே வச்ச மரியாதையின் காரணமாக தான் இவ்வளவு முக்கியமான வேலைகளும் நம்மக்கிட்ட ஒப்படைக்கப்படுது. அப்போ இதை செஞ்சு நம்ம நல்ல பேர் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மனநிலையை வளர்த்துக்கிட்டு வேலை செஞ்சிங்கன்னா உத்தியோகம் பார்க்குற இடத்துல பெரிய அளவில் உங்களுக்கு அதிகாரிகளோட ஆதரவு இருக்கும். ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நினச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வாங்கிட்டு போகலாம். இப்படி சகல விதமான கோரிக்கைகளையும் நீங்கள் முன் வச்சு வாங்கிக்கலாம் வேலை செய்கிற இடத்துல. அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அவன் தான்ப்பா மேனேஜர் இன்றைக்கி அவனை பார்த்து தான்ப்பா பயப்படுறாரு, எல்லா வேலையும் அவன்கிட்ட தான்ப்பா கொடுக்குறாரு, எதாக இருந்தாலும் அவன் மூலியமாக சொன்னோம்னா 10 ரூபா அட்வான்ஸ் கூட நம்ம வாங்கலாம்ப்பா அப்படின்னு உங்ககிட்ட 4 பேர் சுற்றி நிற்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வரும். அந்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அதை பயன்படுத்திங்க. அதுமாரி மேசராசியிலேயே சூரியனோடு சேர்ந்துக்கிட்டு புதனும் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் 3வது வீட்டில் இருக்காரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் சகோதரர்கள் வகையில் வில்லங்க வரும். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அண்ணன் தம்பி உள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது கூடாது. அதேமாரி கடந்த காலகட்டத்தில் ஏதாவது கொடுத்துருந்ததுன்னா அப்புறம் வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க. இப்போ நேரம் சரியில்லை, இப்போ போய் நாம் கேட்டு வல்லடி வழக்கு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் ஆகிடக்கூடாது. அதுமாரி நீங்கள் கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா நோவாமல் எங்கன்னா வெளியில் கடன்பட்டாக கொண்டு கொடுத்துருங்க. இந்தாண்ணா தம்பி இந்தா அன்றைக்கி வாங்கினேன், இதை வச்சுக்க இப்போதைக்கு நான் பார்த்துக்கிறேன், வரேன் அப்படின்னு சொல்லி நோவாமல் அதை திருப்பி கொடுத்துட்றது அப்படிங்கிறது நல்லது. கூடுமான வரைக்கும் ஒரே வீட்டில் இருக்காதீங்க. வேறு வழி இல்லை, ஒரே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா அவங்க இருக்கிற நேரத்தில் நம்ம வெளில இருந்துக்கிறது, அவங்க வெளில இருக்கிற நேரத்தில் நம்ம உள்ளே வர்றது, அப்படியே கொஞ்சம் சந்திப்புகளை குறைச்சிக்கணும், பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கணும். இந்த மாதிரியான கொஞ்சம் நேரத்தை நீங்கள் கட்டமைச்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதுமாரி சில பேர் பூர்வீக சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் இப்போ வேண்டாம். எதாக இருந்தாலும் இருக்கிறது கிடக்கட்டும், எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி விட்டுருங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம பாகப்பிரிவினை செய்ய போகிறோம், இல்லை பூர்வீக சொத்தில் என் பாகத்தை நான் கூறு போட்டு விற்க போகிறேன், இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா இதுவும் சகோதர வர்க்கத்துக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பை உண்டாக்கும். அதனால் அது வேண்டாம். இந்த மாதம் போகட்டும், அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க புது முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு அரசியலில் இருக்கேன், ஒரு கட்சிக்கு மாறலான் இருக்கேன், பேசாமல் இருங்க. இருக்கிற இடத்துல என்ன நடக்குதோ நடக்கட்டும், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருங்க. நமக்கு பின்னாடி நல்ல நேரம் வரும், அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ போயிட்டு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு ஆகிடும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்கிற கதையாகி போயிடுங்கிறதால இந்த காலகட்டத்தில் புது முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். அதுமாரி குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. குரு பகவான் உங்களோட ராசிக்கு அற்புதமான வீடு அப்படின்னு சொல்ல முடியாத 3வது வீட்டில் இருந்தார். இப்போ 4வது வீட்டுக்கு போகிறார். அப்போ ஏற்கனவே குரு இருந்த 3வது வீடு அப்படிங்கிறது ஒரு சுமாரான வீடு. இப்போ 4வது வீட்டுக்கு குரு போயிருக்காரு. இது நல்ல வீடா ஜோசியரே அப்படின்னு கேட்டால் இதுக்கு 3 எவ்வளோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் இப்போ உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டம குருவாக 4வது வீட்டுக்கு போகிறார். இது ஒரு சரியில்லாத அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 4ல் குரு இருந்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே அஷ்டம குருவில் பாதி அர்த்தாஷ்டம குரு உடல் பிணியை கொடுப்பாரு. ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்துக்கிட்டு உடல் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ குருவும் சரியில்லாத இடத்துக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கு தக்கன ஆதாயம் 10 ரூபா இருக்காருன்னா இருக்காது. உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லையேன்னு வருத்தப்படுவீங்க. இடம் மாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது எல்லாமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் தான் நடக்கும். இதுமாரி குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட. அப்போ குரு பகவான் உங்களோட ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 ஊட்டியும் பார்க்குறாரு. 8ல் உங்களுக்கு ஏற்கனவே கேது இருக்குது, அஷ்டம கேது. அவரை பார்த்து புனிதப்படுத்திடுறார். அப்படிங்கிறது 8ஆம் இட குரு பார்வை நன்மை செய்யும். 10ஆம் இட குரு பார்வை நீங்கள் செய்கிற தொழில 10 ரூபா சம்பாதித்த கூட வைக்கும். மாதம் 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 12 ரூபா சம்பாதிக்கலாம். செய்தொழிலில் கூட்டு மட்டும் வேண்டாம், கூட்டை விட்டுட்டு தனித்து தொழில் பண்ணிங்கன்னா 10 ரூபா கூட சம்பாதிக்கலாம். அது மாதிரி 12 விரயஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை இருக்குது. அப்படிங்கும்போது சுப விரய செலவுகள் செஞ்சுருக்கேன். கட்டடம் கட்டி விடலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், ஒரு வர்ணம் பூசலாம், மண்ணு மனை ஏதாவது மராமத்து பண்ணி செய்யணும்னா செய்யலாம். இந்த மாதிரி செலவுகளை வர வச்சிங்க. தேவையற்ற விரய செலவுகள் அப்படிங்கிறது வராது. மொத்தத்தில் ஒரு சோதனை காலம்தான்.
அப்போ தினமும் குளிச்சுட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானை வணங்குங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.